ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற ஒரு விரிவானம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கதை தான். பயணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கதை தான். இது என்ன கதை அப்படின்றத நம்ம அப்படியே பார்க்கலாம். நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தான் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது என்னன்னா மனித பண்பு கிடையாது. மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம மகிழ்ச்சி ஆகணும். அதுதான் சிறந்த மனித பண்பு. பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் தான் சிறந்த மனித பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனையே என்னன்னா ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஈத்துவக்கும் இன்பம்னா மற்றவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறதால நம்மளுக்கு வர இன்பம். இதுதான் ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ந்த ஒருவருடைய கதையை பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். இதுல ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இதுதான் சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. புறநகர்ல ஒரு அஞ்சல் நிலையத்துல என்னன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நகர்ப்புறமான ஒரு இடத்துல என்னன்னா ஒரு அஞ்சலகத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இது. அவருடைய 3வது சம்பளத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு மிதிவண்டி வாங்கியிருக்காரு. 180 ரூபாய். அது ரொம்ப பழைய காலத்துல நடந்த கதை. 180 ரூபாய்க்கு ஒரு மிதிவண்டி வாங்கியிருக்காரு. மிதிவண்டியில ஏறி புறப்பட்டு மிதிவண்டியில என்னன்னா பயணம் பண்றதுதான் அவருடைய பொழுதுபோக்கே. காற்று தழுவ ஓட்ட தொடங்கியதுமே அப்படியே காற்று அடிக்கவும் இல்ல மிதிவண்டி ஓட்டும் போது அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போல இருக்கும். அதுதான் என்னன்னா அவரோட சந்தோஷமா இருந்திருக்கு. தெரிஞ்ச ஊரு தெரியாத ஊரு எதையுமே பார்க்காம எல்லா இடத்துக்குமே மிதிவண்டியிலே செல்றதுதான் அவருடைய பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கூட்டாளிகளையும் சேர்த்து கொண்டு என்னன்னா கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு வரைக்கும் போயிட்டு 5-6 மாதங்களுக்கு என்னன்னா ஒரு முறையாவது என்னன்னா அது மாதிரி போயிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை என்னன்னா மகாபலிபுரம் வரைக்குமே போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிதிவண்டியில என்னன்னா போகும்போது காற்று மேல அடிக்கும் போது அந்த சந்தோஷமா இருக்கிறவங்கள அதை அனுபவிக்கிறதுக்காகவே இப்படிலாம் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹாசன் வழியாக மங்களூரு செல்ல வேண்டும் அப்படின்றது அவருடைய நீண்ட கால ஆசை. மங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீண்ட நாள ஆசையா இருக்கு. வழிநெடுக காடு இருக்கு, மலை இருக்கு ஆகியவற்றின் தோள்களில் என் மிதிவண்டியை உருட்டி செல்ல ஆர்வம் கொண்டிருந்தேன். மலையிலலாம் என்னன்னா அவரோட மிதிவண்டியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. அதிகாலையிலே கிளம்பிட்டாரு. எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வந்திருக்கதால மனம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. 2 நாட்கள்ல என்னன்னா ஹாசன் சேர்ந்துட்டாரு. பகல் வெப்பத்தை ஈடுகட்டுவது போல இரவுல பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்யுது. விடியும் போது என்னன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இரவுல பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி பருவநிலையே சுத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மழை நின்ற பிறகு என்னன்னா மறுநாள் பயணத்தை தொடங்குறாரு. சக்லேஷ்பூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தூறலா என்னன்னா இருக்கு. முகத்தில் பன்னீர் தெளிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூறல்ல நனைவது கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நிற்காமல் அவர் போய்கிட்டே இருந்தாராம். பெரிய இறக்கத்தில் இறங்கும் போது என்னன்னா மிதிவண்டியில மிதிவண்டியோட சக்கரத்துல காற்று இறங்கி போச்சு. பெரிய இறக்கத்துல இறங்கினதால அப்படின்னு சொல்றாங்க. இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓட்டுகிற கருவிகளும் காற்றடிக்கும் கருவியும் எப்போதுமே கைவசமே வச்சிருப்பாரு. ஒட்டுகிற கருவி அந்த பஞ்சர் ஒட்டுற கருவியும் அப்புறம் என்னன்னா காற்றடிக்கிற கருவியும் எப்போதும் என்னன்னா கைவசம் வச்சிருப்பாரு. இந்த முறை என்னன்னா தன் வேலைக்காக என்னன்னா கடன் வாங்கி ஒரு உறவுக்கார பையன் என்னன்னா எடுத்துட்டு போனா அதை திருப்பி தரவே இல்லை. பாவம். அதனால அவர்கிட்ட இல்ல காத்தடிக்கிற பம்பு இல்ல. அதனால என்னன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுட்டு இருக்காரு. அவனை தேடி போன பிறகு என்னன்னா அவன் வீடு பூட்டி கிடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனை வெறும் தேடி போய் பார்த்திருக்காரு. அவன் வீடு பூட்டி இருந்திருக்கு. அதனால சரி பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிவுல கிளம்பிட்டாரு. பார்த்தா இங்க ஒரு பெரிய இறக்கத்துல இறங்கி வண்டியில காத்து போயிடுச்சு. மிதிவண்டியை தள்ளி கொண்டே நடந்து போறாரு. சுற்றிலும் பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கு. எட்டுகிற உயரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பலாப்பழங்கள் என்னன்னா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேக்கு மரங்கள் இருக்கு. குரங்குகள் அங்கங்க தாவிட்டு இருக்கு. ஆள் சந்தடி எதுவுமே கண்ணுக்கு படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தூரம் நடந்திருப்பேன்னு அவருக்கே தெரியல. மழையோட வேகத்தையும் மீறி எழுந்த குரல் என்னன்னா என்னை தடுத்து நிறுத்திய போது பாதையோரம் ஒரு குடிசை தெரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதன் கதவுக்கு அருகில் இருந்துதான் அந்த சிறுவன் குரல் கொடுத்தான். மழையும் வேகத்தையும் மீறி ஒரு குரல் கேக்குது. ஒரு குடிசை இருந்திருக்கு பக்கத்துல. அந்த குடிசை வாசல்ல இருந்துதான் ஒரு சிறுவன் என்னன்னா குரல் கொடுத்திருக்கான். இவரும் என்னன்னா பார்த்துட்டு அந்த குடிசை பக்கத்துல போறாரு.
ரொம்ப நேரமா நனைஞ்சிட்டீங்க போல, எங்கனாவது நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனை வந்து என்னன்னா, அந்த சின்ன பையன் இவர பார்த்து சிரிக்கிறான். உள்ள போய் என்னன்னா, ஒரு துண்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறான். மிதிவண்டியில இருந்த என்னோட தோள் பைய எடுத்தான். மிதிவண்டியில வந்து என்னன்னா, அவர் தோள் பை வச்சிருக்காரு. அதையும் வந்து எடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மீது இருந்த நீரை வந்து என்னன்னா, அவனே வடிச்சு உதவி வந்து என்னன்னா, ஓரமாக வைக்கிறான். அதற்குள் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருந்து ஒரு நடுவயது பெண்மணி வந்து கதவுக்கு பக்கத்துல வராங்க. "அம்மா பாவம் இவரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர காட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி நனைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பேச காத்திருந்த மாரி அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சான். உடனே "எந்த ஊர்ல இருந்து வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் உடனே பெங்களூருன்னு சொல்றாரு. "மிதிவண்டியிலே வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். "ஆமா" அப்படின்னு அவர் சொல்றாரு. அவனால நம்பவே முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. திரும்ப திரும்ப வந்து கேட்கிறான். அவன் கண்கள்ல ஒரு புதுவிதமான வெளிச்சம் வந்து தெரியுது. மழையில் நனைந்து கொண்டிருந்த மிதிவண்டியை வந்து எட்டி தொட்டு பார்க்குறான். "எவ்ளோ தூரம் இருக்கு பெங்களூரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "200 மைல் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். "200 மைலுமா மிதிச்சிட்டு வரீங்க மிதிவண்டியில?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் புருவம் வந்து என்னன்னா உயர்ந்தது. ஏதோ ஒரு அதிசயத்த பார்த்த மாரி வந்து என்னன்னா அவர பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவனோட அம்மா வந்து உடனே உள்ள வர சொல்லி கூப்பிடுறாரு அவர. அவனையும் அவரையும் கூப்பிடுறாங்க. நானும் அவங்க 2 பேரும் என்னன்னா, உள்ள போறாங்க. அவசரமாய் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பாய எடுத்துட்டு வந்து விரிக்கிறாரு. "மிதிவண்டியில அவ்ளோ தூரம் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்கறான். "போலாமே, அதுல என்ன தப்பு?" அப்படின்னு இவரு வந்து சொல்றாரு. "நான் கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில போயிருக்கேன்" அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. உடனே அவனுக்கு ரொம்ப வியப்பு தாங்க முடியல. "உண்மையாவா?" அப்படின்னு சொல்றான். "ஓ! ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "டில்லிக்கு போக முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். "ஆமா போலாம்" அப்படின்னு அவர் சொல்றாரு. "இமயமலைக்கு போ முடியுமா?" அப்படின்னு கேட்கறான். "ஆமா போலாம்" அப்படின்னு வந்து சொல்றாரு. "முடியுமா?" அப்படின்னு அவன் திரும்ப வந்து நம்பிக்கை இல்லாம கேட்கறான். "ஏன் முடியாது? மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. மனசு வச்சா நம்ம எங்க வேணா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அவன் வாய பிளந்து வந்து என்னன்னா, அவன் ஃபேஸே வந்து ரொம்ப மாறி போச்சு. கரகரத்த குரல்ல வந்து மெதுவா சொல்றான். "எனக்கும் மிதிவண்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மா வாங்கி தர மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அவங்க அம்மாவ காட்டிக்கிட்டு. உடனே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. "ஏன்பா வாய வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டுறாங்க. உடனே சிறுவன் வந்து என்ன தலை குனிஞ்சுக்கிட்டான். உடனே அவங்க உனக்கு உடனே வந்து இவருக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு. "இல்லப்பா" உடனே இவர் வந்து சொல்றாரு அந்த பையன்ட்ட, "இல்லப்பா நீ ரொம்ப சின்ன பையன் தானே. உனக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ பெரியவன் ஆயிட்டா உங்க அம்மா உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து "நீ பெரிய பையனாயிட்டா உங்க அம்மா வந்து வாங்கி தருவாங்க. எங்க அம்மா கூட பெரியவனாயிட்டதுக்கு அப்புறமா தான் வாங்கி தந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பதில்ல வந்து என்னன்னா, அவனுக்கு ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்கறான். உடனே அவங்க அம்மாவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. "உனக்கு ஓட்டத் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், "குரங்கு பெடல் போட்டு தான் வந்து ஓட்டுவேன்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கு உயரம் பத்தாதுல்ல. அதனால வந்து சொல்றாரு. "மழை நிக்கட்டும். நான் உனக்கு கத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவன் மகிழ்ச்சியோட என்னன்னா தலைய வந்து அசைச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்னன்னா, அவன் தனக்கு தெரிந்த மிதிவண்டி பயிற்சிய பத்தி என்னன்னா சொல்ல ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்படி கத்துக்கிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்றான். "அரிசிக்கரையில வந்து எங்களுக்கு மாமா வீடு இருக்கு" அப்படின்னு சொல்றான். அரிசிக்கரையில அவனோட மாமா வீடு வந்து இருக்கு. அங்க தான் அவன் மிதிவண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மாமா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அவர் இல்லாத நேரத்துல தான் நான் மிதிவண்டிய தொடவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா, அவரோடயே வந்து என்னன்னா சுவர் ஓரமா படுத்துக்கிறான். அவர்ட்ட வந்து என்னன்னா, கதை கேட்க ஆரம்பிக்கிறான். அவர் சுற்றுன ஊரு அதெல்லாம் பத்தி கேட்கிறான். அவங்க வந்து எந்தெந்த ஊர்லாம் வந்து சுத்துனாரு, எந்தெந்த மனிதர்கள பார்த்தாரு, அத பத்திலாம் கேட்டான். அப்புறம் அவரோட சின்ன வயசு காலத்த எல்லாத்தையுமே வந்து கேட்டான். சின்ன வயசு உடனே இவருக்கு உடனே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மளும் சின்ன வயசுல இப்படித்தானே இருந்தோம். இவனும் நம்ம கிட்ட வந்து அப்படிதான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அவர் கேட்கறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சது. மழையும் வந்து விட்டுடுச்சு. சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, சிறுவன் வந்து என்னன்னா, அவருக்கு முன்னாடி எழுந்து வந்து என்ன மிதிவண்டிக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தான். காற்று இறங்கி போன அந்த சக்கரத்த வந்து என்னன்னா, கையால சுத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர பார்த்தோனே சிரிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. சக்கர கம்பியில பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிற அ துண்டு வந்து ஒண்ணு துண்டு துணி வந்து குட்டியா ஒரு துணி இருக்கும்ல, அந்த மாரி வந்து ஒண்ணு கட்டி விட்டுட்டு, அது மேலும் கீழும் மாறி மாறி வருவத வந்து என்னன்னா, அந்த சக்கரத்த சுத்தி சுத்தி ஓட்டி காட்டுனான். அவருக்கும் உடனே சிரிப்பு வந்துருச்சு. உடனே வந்து என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, "முதல்ல சக்கரத்த நம்ம சரி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே வந்து என்னன்னா, இவன் சொல்றான், "பக்கத்து ஊர்ல சந்திரகௌடா மிதிவண்டி கடை வந்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். மிதிவண்டியை தள்ளிட்டு வர அவனே வந்து முன்னாடி வரான். "நான் வந்து தள்ளிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கைகள் பார்த்தீங்கன்னா, பழகிய ஒரு நாய்க்குட்டியோட கால்களை பற்றுவது போல மிதிவண்டி கைய வந்து பிடிச்சுக்கிச்சான். பழகிய ஒரு நாய்க்குட்டியோட கைய பிடிச்சுக்கிற மாரி மிதிவண்டிய பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சைக்கிள் மட்டும் என்னன்னா, அந்த மாரி பழுது இல்லாம நல்லா இருந்துச்சு அப்படின்னா,
ஏறி அவன் போயிடுவான், சைக்கிள்லேயே வந்து பறந்துருவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மணியை எழுதி சத்தம் எழுப்பி கொண்டே வந்தான். பெல்லெல்லாம் அடிச்சு சத்தம் எழுப்பிக்கிட்டே வந்து வந்து என்னன்னா மிதிவண்டியை தள்ளிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரை பற்றி விசாரித்தபடியே பார்த்தீங்கன்னா சந்திரகௌடா வந்து சக்கரத்தை சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணி காற்றும் அடைச்சி தந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொடுத்த பணத்தையும் நன்றியோட வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் மிதிவண்டியில ஏறி ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து சொல்லியிருக்காரு. இவரே வந்து சொல்றாரு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. மகிழ்ச்சிக்கு ரொம்ப அளவே இல்லை. குரங்கு பெடல்ல தெத்தி தெத்தி வந்து ஓட்டிட்டு வரான். அவனை பிடித்து நிறுத்தி வந்து இருக்கையில் உட்கார வச்சு முதுகை வளைக்காமல் இருக்கும்படி வந்து என்னன்னா இவர் வந்து ஓட்ட சொல்றாரு. முதுகை வளைக்காம ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கால்கள் என்னன்னா ஓரளவு எட்டியும் எட்டாமலும் தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தடுமாறி தான் வந்து என்னன்னா ஓட்டுறான். தடுமாறி தான் வந்து என்னன்னா ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. காலில் வந்து என்னன்னா எட்டாமல் போகும்போது இடுப்பை வந்து என்னன்னா அதிகமாக வளைச்சி வந்து என்ன விழுந்தான் அப்படின்னு சொல்றாங்க. கீழெல்லாம் விழுந்து எந்திரிச்சு தான் வந்து கத்துக்கிட்டு ஓட்டிகிட்டே வரான். ஏறத்தாழ 2 மணி நேரம் ஓட்டி கொண்டிருந்து விட்டு என்னன்னா வீட்டுக்கு வந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவனது அம்மா வந்து என்னன்னா சூடாக அவள் வந்து வறுத்து தராங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என்னன்னா மழை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மழை நின்றதும் வந்து என்னன்னா கிளம்பிட அவர் நினைக்கிறாரு. ஆனா சின்ன பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லா ஓட்ட கத்துத்தரேன்னு தானே சொன்னீங்க, எல்லாம் போய் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். மழை நின்ற பிறகு என்னன்னா அவனை கூட்டிட்டு வெளில போறாரு. வெளில போயிட்டு மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். கால் எட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தலை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஒண்ணுதான் குறை. மற்றபடி இடுப்புலாம் வந்து ஓகே, இடுப்புலாம் வந்து வளையல, இப்போ வந்து நேரா வந்து உட்காந்து ஓட்டுறான், இதெல்லாம் ஓகே. கால் மட்டும் எட்டியும் எட்டாமலும் இருக்கு, அது ஒண்ணுதான் குறை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. மிதிவண்டி ஓட்டுற மாதிரியே இல்ல, ஏதோ ரெக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் கண்கள் பார்க்க பார்க்க இவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாரு. நண்பகல்ல பார்த்தீங்கன்னா மீண்டும் மழை வர தொடங்கியது. சாயங்காலம் தான் நினைச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அந்த சிறுவன் வந்து என்ன முகம் போன போக்கே சரியில்லை. அவன் முகமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. வழியில மறுபடியும் பெஞ்சா என்ன செய்வீங்க மழை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவனும் அவங்க அம்மாவும் வந்து தடுக்கிறாங்க. இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிறுவனிடம் மிதிவண்டி பயண அனுபவங்களை வந்து என்னன்னா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விடிஞ்சதும் வந்து என்னன்னா நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். உடனே இவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உற்சாகம் ஊட்டுறாரு. உடனே இவன் வந்து சொல்றான், அரிசி கரையில என்னை விட்டுடுங்க, மாமா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். விடிந்த போது என்னன்னா மழை வந்து விட்டுடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் அப்படின்னு நினைச்சு அவர் நினைக்கிறாரு. அந்த எண்ணத்தை அவர் விளக்கிட்டாரு. வந்து ஏன்னா வந்து அவன் பணம் தந்தா அவங்க வேற ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு வந்து நினைச்சு இவரும் விட்டுடுறாரு. எதுவும் தராமல் இருப்பது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விடை பெற்று கொள்ளும் போது பாத்தீங்கன்னா மனசுல ஒரு ஊமை வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமை வலினா வெளியே சொல்ல முடியாத ஒரு வலி வந்து எழுது. அம்மா மீண்டும் என்னன்னா பத்திரம் பத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிறுவன் வந்து என்னன்னா மிகவும் வாதாடி வந்து என்னன்னா இவரோட வர்றதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க அம்மாட்ட. அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு, பத்திரம் பத்திரம்னு சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரது அக்கறையும் கவலையும் வந்து என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவங்க வந்து புறப்பட்டுட்டாங்க. போற வழியில அவங்க மாமா வீட்டுல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து புறப்பட்டுட்டாங்க 2 பேரும். அவன் பின்னால உட்கார்ந்துக்கிட்டான். அந்த சூழல் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டுறத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய பெரிய மரங்கள் வந்து தாண்டி போனாங்க, குன்றுகள் இதெல்லாம் தாண்டி வந்து போறாங்க. சிறுவன் வந்து பேசிக்கிட்டே வரான். சின்ன பையன் மிகவும் தயங்கி வந்து கேட்கறான், நான் கொஞ்சம் ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவரு இறங்கி என்னன்னா சிறிது நேரம் வந்து அவன்கிட்ட தராரு. கொஞ்ச தூரம் போயிட்டு விட்டு என்னன்னா மீண்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில அவர் உட்காந்துக்கிறாரு. திரும்பி வந்தோடனே வந்து என்னன்னா அவன் திரும்ப கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வரான். திரும்ப வந்து அவங்க பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 10-15 மைலுக்கு அப்புறம் என்னன்னா மீண்டும் அவன் ஓட்டினான். மீண்டும் அவன் ஓட்டினா வழியில ஒரு உணவகத்துல அவங்க 2 பேரும் வந்து சாப்பிடுறாங்க. அரிசிக்கரை ஊர் வந்து வந்தோடனே நெருங்கியதும் வீடுகள் வந்து தென்பட ஆரம்பிச்சது. வாகனங்களும் மனித நடமாட்டமும் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. 3 நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னன்னா மனித நடமாட்டத்தை பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தான் எங்க மாமா வீடு. அது வரைக்கும் தான் வந்து என்னன்னா நானே மிதிவண்டியில போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இன்னும் கொஞ்ச தூரத்துல என் மாமா வீடு இருக்கு, அது வரைக்கும் நானே மிதிவண்டியில போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசையா கேட்கறான். கொஞ்ச நேரம் அவங்க மிதிவண்டியை தொட்டா வந்து என்னன்னா என்னை என்ன திட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நான் அவங்க முன்னாடி போய் இறங்குனதுமே அதிசயப்படுவாங்க, அது வரைக்கும் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பாவமா கேட்கறான். அவனோட உற்சாகத்தை குறைக்கிறதுக்காக இவருக்கு வந்து விருப்பமே இல்லை சுத்தமா. இவரும் வந்து என்னன்னா சரி அப்படின்னு சொல்றாரு. பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் எச்சரிக்கை பண்றது அவன் காதுல விடுறதுக்கு முன்னாடியே அவன் பாய்ந்து போயிட்டான்.
அவர் வந்து தேநீர் குடிக்க போறாரு. குடிச்சிட்டு வெளில வந்து அவனுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சாலை முழுவதும் பார்த்தீங்கன்னா, மிகவும் பரபரப்பாக இருந்தது. வேகமா வந்து வாகனம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் துணி போர்த்தி வந்து என்னன்னா, ஆட்டோக்கள் போயிட்டு இருக்கு. லாரிகள் போயிட்டு இருக்கு. அவர் சட்டென என்னது அந்த சிறுவனை பற்றி யோசிக்கிறாரு. அவனுடைய குடும்பம், அவனுடைய ஆசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேகம் எல்லாமே வந்து என்னன்னா, மனசுல வந்து அலைமோதுச்சு. சட்டென அவர் ஒரு முடிவுக்கு வராரு. முடிவெடுத்துட்டு அவசரமாக தெருமூலை வரைக்கும் பார்க்குறாரு. அவன் முகம் தெரிவது போல இருந்துச்சு. அவன் வந்து என்னன்னா, அவர பார்த்துட்டு ரொம்ப பெருமிதமா என்னன்னா, சிரிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு வரான். எதிர்பாராதமாக முன்னாடி வந்து நின்ன ஹாசன் பேருந்து, அதாவது ஹாசன் அப்படின்ற இடத்துக்கு போற பேருந்து வந்து நிக்குது. அந்த பேருந்துல ஏறி சட்டென வந்து இவர் உட்காந்துட்டாரு. வண்டியும் உடனே புறப்பட்டுருச்சு. இவருக்கு என்னன்னா, அந்த மிதிவண்டிய எடுத்துட்டு போக ஆசை இல்ல. இவருக்கு வந்து என்னன்னா, அந்த பையன்ட்டே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணிடுச்சு. அதனால என்னன்னா, அப்படியே வந்து மிதிவண்டிய அவனோட விட்டுட்டு, இவர் பேருந்துல ஏறி வந்து உட்கார்ந்துடுறாரு. ஹாசன் பேருந்துல கிளம்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பையனுடைய சந்தோஷத்துக்காக என்னன்னா, அவருடைய சந்தோஷமா வச்சிருந்த மிதிவண்டியை அவரு குடுத்துட்டாரு. ஏன்னா, அவரால வந்து திரும்ப அவரோட வேலையினால வாங்கிக்க முடியும். அந்த பையனால வாங்கிக்கிறது கஷ்டம் அப்படின்றதால அவர் குடுத்துட்டாரு. நூல்வெளி என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாவண்ணன் அப்படின்றவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இவர் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல வகையான இலக்கிய வடிவங்கள்லயும் வந்து என்னன்னா கதையை எழுதிட்டு வராரு. கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை பார்த்தீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு பாவண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதின நூல்கள்லாம் பாருங்க. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம், இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரயாணம் என்னும் நூல்ல வந்து பாத்தீங்கன்னா பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தந்திருக்காங்க. அந்த கதையை தான் வந்து என்னன்னா இப்போ பாடப்பகுதியில நம்மளுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.